ஆஞ்சநேயர் வராரு, எங்க இருக்காரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இங்கேயே இருக்காருன்னு கேட்டேன், அங்கதான் இருக்காருன்னு சொன்னேன். புரியுதா? ஆஞ்சநேய மூர்த்தி தான் உங்களுக்கு வரம் கொடுப்பதாக சொல்றேன். சில சமயங்கள்ல வயிறு கம்முன்னு ஏற்றி வலி உபாதை கொடுக்கறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அது நோய் இல்லை. பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான், ஸ்ரீராம் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஸ்ரீராம்னு பேர் வைக்கணும். வேற என்ன வேணும்? ஜெயித்த பிறகு என்னை வந்து பாருங்க, கால் விட்டுருவோம். நான் ஜெயித்தார இடைக்கேட என்ன கொடுப்பேன்? பிறகு கால் விட்டுருவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், வா நான் அவ்வளோ மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணுறேன். என்னம்மா உனக்கு கவுண்டிங் எவ்வளோ இருக்கு? கவுண்டிங் போகிற கூட்டிடுவோம். இந்தா சக்தி உண்டு, வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. இன்னையிலிருந்து என்னை நினைத்து தியானம் பண்ண, எல்லாம் வெற்றியாக நடக்கும். என்ன 3 மாதம் ஆகும் ஜெயிச்சுவாங்க. அம்மா இன்னும் 3 முறை என்னை நீங்க பார்க்கணும். உங்க மனது பூரண சரணாகதி தத்துவத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை. சரியா? இப்போ கொடுத்துருக்க வரத்தை கொண்டு போய் வீட்டில் வைங்க. இன்னும் 3 முறை பார்க்கும் பொழுது ரொம்ப செம்மையாயிடும். கர்மதாமிக்கு நெஞ்சம் இருக்கு துணிவாக. அண்ணா என்ன தெரியுமா? இவர் யார்? பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனதும் கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஒவ்வொரு நாளும் நிம்மதியான தூக்கம் இல்லாத நிலைமைகளை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருடைய ஆள் மனதுக்குள்ளும் இவன் இன்னும் சரியாகல, இவன் இன்னும் நினைத்த லட்சியத்தை அடையல, இது நமக்கு ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிற வேதனை உங்க என்னுடைய உள்ளத்துல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா? உன் மகன் ஒரு நாள் தற்கொலை செய்யறதுக்கு போனான். அந்த தற்கொலைங்கிற நிலைகள்ல இருந்து நீக்கி இன்னைக்கு உயிரோட வாழ வச்சுக்கிட்டு போனே இந்த கருப்பசாமி தான். அதுவே உனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இப்ப அந்த மரணத்துக்குரிய சம்பவ காலங்கள்லாம் நீக்கி அவன் உத்தியோக பவர்ல இருக்கக்கூடிய நேரம் வரதுக்கு இன்னும் 49 நாள் இருக்கு. அதுக்கு முன்னால நீங்க என்னைய பார்க்கணுங்கிற கர்மாவின்படி என்னைய பார்த்துட்டீங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு புனிதமான வேலைக்கு ஆர்டர் வரும். அதில் உட்கார வச்சு நான் மகிழ்ச்சியாக பார்ப்பேன். கால் ஒழுப்பாங்க. வேற என்னப்பா வேணும்? படா தம்பி, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை சுவாமியே, வெற்றியாயிருவேன். இந்த மாதிரி உன் எண்ணங்கள் நிறைவேறும், புனிதமாகும். தாரேன், ஒன்னே தாரேன், இந்தாங்க, சந்தோஷமா கிடைக்கும். உன் எண்ணம் நிறைவேறி நிம்மதியாக இருப்பா, மகிழ்ச்சி அடையும். இந்த கார்த்திகை இருக்குல்ல, பொறுமையா இருக்க, எல்லாம் ஜெயிச்சு. அவங்கள பத்தி நீ கவலைப்படாடா, எல்லாமே வெற்றியாகிட்டாங்க. இந்த சந்தோஷம் போயிட்டாங்க. கர்மதாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? பண மகா சக்தியாக இரு மகனே, மகா சக்தியாக இரு. ஒன்று கும்பிடுறதுக்கு ஒன்று சாப்பிடு. அப்பா
சிவபெருமான் கோயில் இருக்கு, எங்க இருக்கு? வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. அதான் பார்த்தேன். ஆனால் பெரிய கோயிலாக இல்லை, சாதாரண கோயில் தான் என்ன. ஆனால் உள்ளுக்கு பிரகாரம் சுற்றதுக்கு நல்ல இயற்கையாக இனிமையாக இருக்கு. ஆமாம், ஒரு புக்கில் கொஞ்சம் பாம்புக்கு சம்மந்தமான இடமெல்லாம் இருக்கு. சரி, கால் வந்து கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா. ஆமா, நீங்க வந்தோன்ன நான் எதுக்கு அக்கா எல்லாரும் அக்கா பாட்டு பாடுறேன். மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? திருவேற்காட்டில் இருக்காள மாரியம்மாள், பார்த்துருக்கியா? ஒரு நாள் அந்த தரிசனம் நீங்க பண்ணணும். அதுதான் நான் கூப்பிட்டேன். உன் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? சரி, இவ்வளவு தானே. இந்த தள்ளி உட்கார். கண்ணமுடுறா, உன்னை முழுக்க முழுக்க நான் கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுடுறா, முழுக்க முழுக்க கண்டுபிடிக்கிறேன்டா. கண்ணமுடுறா. சரி, கிளாஸுக்கு பட்டன் பண்ணிட்டியா? அது சம்பந்தமாக இவனுக்கு மனதுக்கு ஒரு சிவியரிங், ஒரு சின்ன பய உணர்வு. அந்த பிராக்டிக்கலான படிப்பு படிக்கும் பொழுது நம்ம மனத்தை எப்படி திடப்படுத்தி வச்சுக்கிட போறோம்னு இவனுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு சின்ன அச்சம். உண்மையா? அது சம்பந்தமா சில நண்பர்கள்ட்ட கேட்டு இப்பமே மண்டையை நீ குழப்பிக்கிட்டு இருக்கியான். என்னடா முட்டா பேரு, கால் ஒன்று நீ உட்காருப்பா. தப்பு தானே? படிக்கணும், சீட்டு வேணும்ங்கிறது. ரெண்டாவது போகும்போது பயப்படுறது எதுக்குடா இதெல்லாம்? அதனால தன் உணர்வோட உன்னுடைய ஆத்மாக்குள்ள ஏன் சக்தி இருக்கும், என்னைய உணர்ந்துக்கிட்டு படிச்சு வாடா. நீ எம்பிபிஎஸ் படிச்சு எம்பி ஆயிருக்க. கால் ஒன்று கர்மசாமிக்கு போன வாரம் ஒரு பிள்ளை டாக்டர் ஆகிட்டு வெற்றி மேலே போட்டு வந்துருச்சு. அதே மாதிரி உன் பிள்ளைய எம்பிபிஎஸ் ஆக்கி எம்டி ஆக்கி பிரிட்டிஷில் கொண்டு படிக்க வச்சு மேலும் பட்டம் வாங்கி தரணும். ஆனந்தமா இரு மகனே, வாழ்க. வேணா எடுத்துக்கோ, முக்கியம். வேற என்ன வேணும்? பொம்பளை பிள்ளை எங்க இருக்கிறா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பசாமி, அவன் மனத்தை என் பக்கம் திருப்பிட்டேன். இனி எல்லாம் வெற்றியாக நடக்கும். நீ ஆனந்தமா இருக்கலாம்ப்பா. நல்லா, எந்த குறையும் வராது. புண்ணியமா. கர்மசாமிக்கு நாங்கள் நடத்துகிற தொழிலில் தடை இருக்கு, அடிக்கடி இடைஞ்சல் சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தோம். என்ன தொழிலுக்கா? கால் ஒன்று. நல்ல காலில் விட. இந்த வேப்ப இலைய சேலையா கட்டிக்கிட்டு ஒருத்தி வாராட, அவன் யாரு? கால் ஒன்று. ஓகே, நீ எங்க போனாலும் அவ கூடவே வரவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையா? ஆமா. அதுலயும் இப்போ ஒரு 1.5 வருஷமா நிறைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் வாக்குவாதங்களும் பிரச்சனையும் நிறைய பணங்களையும் இழந்தாச்சு. ஒருத்தரை நம்பி கொடுத்த பணமும் வராம வேதனைப்பட்டாச்சு. இப்ப இருக்கிற தொழிலையும் சிறப்பா நடத்த முடியாத அளவுக்கு மன இடைஞ்சலும் பக்கத்தில் உள்ளவங்க இடைஞ்சலும் தாங்க முடியல. அதனால எவ்வளவுதான் பேசி சமாளிக்க என்னால கஷ்டத்தை தீர்க்க முடியல. யாரும் துணை இல்லை கர்த்தாவி. ஏதோ தீராத நோய்க்கு தெய்வம் துணை, தீராத கஷ்டத்துக்கு நம்ம ஐயா கருப்பசாமி தான் துணைன்னு சொல்லி என்னை நீ பார்க்க வரல. கால் ஒன்று தங்க மகாவா. வேப்பஞ்சேலை கிட்டவா யாரு? பெரிய பாளையத்தம்மா. சரணா, வா உட்கார். அன்னையே பராசக்தி, இந்தா உன் கடன்களை தீர்த்து நிறைய பணம் தான். வேற என்ன வேணும்? தீர்த்து தரவுன்னு சொல்லிட்டேன். அடுத்து பக்கத்தில் வா. ஒரு பிள்ளைக்கு சம்பாத்தியத்தை கொடுப்பேன், அந்த பிள்ளை உனக்கு உதவும் நீ
நம்புற, 125% உனக்கு உதவி செய்யும், 75% அவளை நல்லா ஆக்கி தர மகளே. 3 முறை என்னை பார், நீ ஆனந்தமாக சென்று வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அவர்க்கும் எனக்கும் என்ன பொருத்தமோ. நாங்க கணவன் மனைவி நல்லா இருக்கோம், ஆனா எங்களுடைய மனதுக்கு மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி குறைவு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு யார் காரணம், என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனா எங்களுக்கு பணம், பொருளாதார சம்பந்தமான குழப்பமும் தொழில் சம்பந்தமான குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தோம். யார் பாது? வாங்க, சும்மா இருக்கீங்களா? இந்த ஒரு உங்களுக்கு மீன் வாசம் அடிக்க எங்க மீன் இருக்கா உங்க ஏரியால பக்கத்துல போட்டிருக்காங்களோ? வீசுது, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. குழம்பு வச்ச மீன் இந்த பச்சை மீன். உட்காரலாம் 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 உட்காரலாம். வா வா. இடையில டாக்டர்கிட்ட யாருக்கு செக்அப் பண்ண போனேன்? என்ன விஷயம்? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? பண்ணியாச்சே. பண்ணத்தான் வேணும், வேறு வழியே இல்லை. பண்ணிடுவோம். அதுக்கு வேண்டிய பணமும் தரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா, அசைச்சிருவோம். ஏன் வரப்பே என்னவா? குன்றிலாடும் குமரனுக்கு அரகரோகரா, குஞ்சரி மாநாடனுக்கு அகரரோகரா. ஆமா, குன்றத்தூர்ல முருகன் இருக்காரா? போரூர்ல இருக்காரா? எந்த முருகன் உனக்கு பக்கத்துல? யார் அவரு? அந்த முருகனுக்கு பாலாபிஷேகம். இவன் உடம்புல உள்ள பீடையெல்லாம் நான் தீர்த்து தரேன். ஆப்ரேஷன் நடக்கும், ஆபத்து நாம காப்பாற்ற, அதுக்கு பணமும் தான். வேற என்னக்கா வேணும் உனக்கு? அதைத்தானக்கா சொல்லி கூப்பிட்டேன். கண்ணை மூடி என்னை பிரார்த்தனை பண்ணும் போல நீ. இந்தா, இந்த விபூதியை கொண்டு வீட்டில் வை. எல்லாருடைய மனதும் ஒருநிலைப்படும், குழப்பம் இல்லாமல் மன நிறைவோடு மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழ். இந்தா மகளே, செல்வாக்காய் வாழ். கர்மதாமிக்கு தீராத கடன்களால் வேதனைப்பட்டோம் என்று வந்தது யார்? சர்ச்சு வருது. உங்க வீட்டுக்கு போறவள்ள ஏதோ சர்ச் இருக்கா? இருக்கா? கால் ஒன்று என்ன? சர்ச்சு எங்கப்பா இருக்கு? இருக்குண்ணே. என்ன செய்யணும் இப்போ? என்ன வேணும்? சரி, உன் பையன் சதா காலகட்டமா வெளியில அலைதானே, எங்க போறான்? அவனுடைய வேலைக்கு அலைதான். அதுக்கு தகுந்த பணம் கிடைக்க மாட்டேன், அதுக்கு தகுந்த ஆர்டர்கள் கிடைக்க மாட்டேன். அதெல்லாம் வெற்றியாக்கி உன் கடனை தீர்த்துந்தா போதுமா? வீடு கொஞ்சம் சரியில்லாம இருட்டடைஞ்சிருக்குடா. வீடு மாறணுங்கிற ஒரு நிலைமை வருதா? மாறிடலாமா? கால் வந்து போ. ஏன் கேட்போம்? வரலாம். முனியாண்டி வராரு. முனீஸ்வர சுவாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீண்ட காலம் அதை கும்பிடாம தூந்து போச்சு. சரி, ஒண்ணு சங்கு சக்கரபாணியாக இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில் எங்க இருக்கு? இருக்கு. கால் ஒன்று இத்தனையும் இருக்கும்போது அந்த வீடு
வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கனோ யார் வந்தா என்ன உன் கடல்லாம் தீரும்பா. ஒரு நண்பனின் உதவி உனக்கு கிடைக்கும். அதை நான் கருப்பசாமி முன்னின்று வாங்கி தந்து உன்னை காப்பாற்று. நல்லா இன்னைக்கு அவ்வளவுதான். அடுத்து கருப்பசாமி எப்ப பார்த்தாலும் என் உடம்புல ஒரு வலியும் வேதனையுமா இருந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் கேட்க வர. யாரு? என்ன வலி வேதனை அப்படி உங்களுக்கு? முதுகெலும்பு வலிச்சுதா? நீங்க இல்லை என்ன செய்யுது? கால் வந்துட்டு நல்ல விடலை. கூக்குரலாலே கிராச் ஆயிடுது. வேண்டாம் பாட்டு. என்ன வேணும் வேற? ஒரு பாட்டு படித்தேனே, இந்த பாட்டுக்குடைய முதல் வார்த்தை என்னன்னு யாருக்கு தெரியுமா? கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. பாட்டு பொருந்தும்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டு வா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் விடுவான. உங்க அம்மாவுடைய ஆயுட்காலங்களை பார்த்தேன். ஏற்கனவே 1.5 வருஷ காலங்களாக கொஞ்சம் மோசமான சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு. இப்போ உடலால் சரியாக இட முடியாத நிலையும் நடக்க இயலாத குறைபாடுகளும் இருக்கும். புரியுதா? அதனால கிரகங்களையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் சனி பகவானுடைய தொல்லையால் இந்த நிலைமைகள் நடக்குது. எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றிருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? உங்க தாயாரை காப்பாற்றித்தாரேன், கணவனை கொஞ்சம் மனப்பக்குவம் அடைய வச்சுட்டார். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, கடவுள்கிட்ட கூட்டு பிரார்த்தனை வைக்கணும். பொம்பளை எல்லாம் சேர்ந்து என் புருஷன் குடிக்க கூடாது, என் புருஷன் குடிக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை வைக்க. ஒரு 1000 பேருக்கு நான் ஒரு நாள் பூஜை வைக்கிறேன். எல்லாரும் வாங்க, ஒரு 1000 பொம்பளைங்க வாங்க, சாமிகிட்ட ஒவ்வொரு பிரார்த்தா எழுதி கொடுங்க. என் புருஷன் குடிக்கக்கூடாது கரெக்டானு, என் புருஷன் குடிக்கக்கூடாது கரெக்டானு அப்படி சொல்லுங்க. அதுக்கு பிறகாது ஒரு வெற்றி கிடைக்கும். திருத்தி தாரேன், சந்தோஷமா போ. நான் எதுக்கு சொல்றேன்னு எல்லாரும் என்ன? கருப்பசாமிக்கு நான் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? யாருக்குப்பா என்ன வேலைப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிய? யாரு? இவனா? இல்லைன்னு சொன்னது யாரு? நீ உட்கார்ந்துனா உட்கார்ந்து நான் சொல்லிங்களா? என்னடா உனக்கு என்னடா வேணும்? என்ன இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கு வெக்கப்பட்டு சொன்னியா? கால் நோக்கு. யாரா வந்தாங்க? பரவாயில்லைங்க, உங்க பையனா? இப்போ அவன் மட்டும் தான் வந்து கேட்கணும், நீ வரக்கூடாது. அப்படி ஊர்ல இருந்திருக்கிறாரு. டாட்டாட்டா டாட்டாட்டா இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. என்ன படிச்சிருக்கிற? அப்படியா? வெளிநாட்டுக்கு போகலாமா? பாஸ்போர்ட் ரெடி ஆகிடுதா? அப்ளை பண்ணியிருக்கிறேன்.
6 மாத கால அவகாசம். வெளிநாட்டுக்கு போ, வெற்றி அடைவாய், கோடி சம்பாத்தியம் செய்வாய், ஜெயிச்சுக்கா. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பதிவாகணும். அங்க போன பிறகு நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த நாட்டு சட்டத்துக்கு தவறு நீ ஒன்று செய்ய வேண்டிய நேர்மை ஏற்படும். அதில் உனக்கு சட்டப்படி தண்டனை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. என்னுடைய வாக்கை இப்போ உன்னுடைய உள்ளத்தில் ரெக்கார்டாக்கி எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருந்துக்கிட்டு உன்னுடைய வேலையை மட்டுமே நீ ஒழுங்காப்பாங்க. கால் நாளை நடப்பது இன்று சொல்வோம், அதை சரியாக கடைபிடிக்கும். சும்மா இல்லையாமா? இந்திய நாட்டு சட்டம் வேற, அயல் நாட்டு சட்டம் வேற. சரியா? இந்தா உனக்கு நேர்மையான வேலை கிடைக்கும், புண்ணியமாக இருப்பாய். அதற்கிடையில் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து போன் வரும், உன் மண்டையை திருப்பு, நல்லா போடு. உடல்நிலையை நல்லாக்கி தர போன் வந்தாச்சு, புடி போடு. கர்மசாமிக்கு அம்மா இது என்னம்மா இருந்தால் தானே அது நமக்கு எதுக்கு? பேங்க்ல லோன் யார் வச்சிருக்கா? பேங்க் லோனான டார்ச்சர் இருக்குன்னு சொல்றாங்க, யார் இருக்கா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? எந்த ஊர் உனக்கு? யாருக்காக தம்பி இந்த போன் யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் வரைந்த மாளிகை. என்னடா செய்யணும் உனக்கு? நீயா திருமணம் முடிச்சுக்கலான்னு ஒரு லைன் ஏற்படுச்சா? அதெல்லாம் என்னாச்சு? கட்டாயி போச்சா? கால் மனிதன் தானம் அப்படியா? ஏதோ வீட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குது கேட்டுருந்தாங்க. யாருப்பா அது? வீடு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டுருந்தது யாரு? தம்பி உனக்கு திருமணத்தை பத்தி நான் சாமிட்ட கொஞ்சம் கேட்கிறேன், கண்ண முடியுக்கா? உன்னுடைய சொந்த ஊர்ல அங்காளம்மன் இருக்காங்களா? மரங்கள் சோலைகள் இருக்கிற இடமா இருக்குடா. நிறைய விளைநிலங்களா இருக்கு. அது பக்கத்துல பழைய பிள்ளையார் கோயில் இருக்கு, ஒரு அங்காளம்மன் கோயில், அம்மன் கோயில் ஒன்று இருக்கு, முனீஸ்வர சாமி அந்த எல்லையில இருக்காரு. கால் நோக்குவான். கர்மசாமிக்கு வர்றான். இந்தா பங்குனி மாதத்துக்குள் உனக்கு திருமணத்துக்குரிய எல்லா நிலைகளும் வெற்றியாகிட்டார். கையில பணம் வந்துட்டான், தீர்த்துருவோம், போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு, அதை தீர்த்துட்டாங்கன்னு காட்டு வந்தவங்க யாருப்பா? மெட்ராஸா? நீங்க வாங்க. இது என்னது? என்ன பிரச்சனை இது? சாணகத்துக்கு கால் வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? லோகேஷ் என்ன செய்யணும் உனக்கு? இப்ப நான் என்ன கேள்வி போயின்னு கேட்டேன், கல்யாண சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தவங்க வந்தார அவரு. இது நவாம்சம் ராசி சக்கரம். கால் வந்து கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா. செல்லியம்மன் எங்க இருக்காங்கப்பா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்காளா? அதான் வருகிறாள். அதான் என்னன்னு கேட்டேன். ஏற்கனவே இதுக்கு முன்னால நிறைய சொத்துக்கள் வீடுகள்லாம் இழந்திருப்பேன். இழந்தாச்சா? இப்போ புதுமையான மனை கட்டக்கூடிய பாக்கியத்துக்கு 3 வருஷ காலம் அவகாசம் இருக்கு. உன் பையனுக்கு திருமணம் தோதுமான விஷயத்துல அடிக்கடி தடங்களும் குழப்பம் ஏற்படும். அந்த நிலைகள் மாறுவதற்கு இன்னும் 9 நாட்கள் கால அவகாசம். சரியா? அதில் நான் கல்யாணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். கார்த்திகை மாதத்துக்கு ஒரு ஜாதகம் வரும். வந்தோடனே என்னை வந்து பாரு. முடிக்கலாம் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவு எடுப்போம். செல்லியம்மன் வணங்கும் தெய்வம். ஆமா, அங்காளம்மன் குல தெய்வம். பைரவரே உனக்கு ஆண் தெய்வம். வெற்றி அடையலாம். கர்மதாமிக்கு பாப்பா பட்டணத்து திருவடிகளை கால் ஒன்று சொல்லலாம். பக்காவுக்கு முக்காப்படி உட்காருப்பா. என்ன வேணும் மகனே உனக்கு? நான் வந்து சைபர் கமிஷனரை போய் பார்த்தேன். நீ அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா? பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கியா? சைபர் கமிஷனை பார்க்கணும். சில பணங்களை வெளிநாட்டு சூழ்நிலையில் நீ இழந்திருக்கிற. அந்த பணத்தை நான் வாங்கி தரணும் உனக்கு. அதான விஷயம். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலைத்து கண்ண முடிப்பார். நவம்பர் மாதம் வரை கால அவகாசம் இருக்கு அந்த பணம் வரதுக்கு. யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் ஒரு இடம் தொடர்பு கொள்ள வைக்கிறேன். அந்த பணத்தை வாங்கிட்டு என்னை சந்தோஷமா பார்க்கலாம். இந்தா செல்வம் கிடைக்கும், வெற்றி அடைக்கும். இது யாருடா? மகாலட்சுமி. என்ன பேர்? ஆமா, என்ன நீ சத்தம் கொடுக்குற? ஏதோ விஷயம் இருக்கா? சரி, ஓகே ஓகே. இந்த வைகாசி வர பொறுமையா இருக்கலாம். சந்தோஷம், வெற்றி. கர்மதாமிக்கு கரூர், சென்னை உத்தரவு சொல்லலாம். கரூர் வரணும். கரூர் கரூர் நாளைக்கு இருக்கலாமா? கால் வந்துட்டு வரலாம். கரூர் இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். இனிக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்பே வர வேண்டிய உன்னுடைய பணங்கள் வந்து சேரல. அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் உனக்கு சம்பந்தமான மனோநிலைகள்ல இல்லை. அவனுடைய மனசு மாறுமா அப்படின்னு கேட்டேன். 90 நாள் அவகாசத்தில் அவங்க மனத்தை மாற்றி உனக்கு பணத்தை தர வைக்கிறேன். நீ ஏற்கனவே கட்டி வச்சிருக்கக்கூடிய வீடு, அதுல இப்போ வந்து குடியிருக்கக்கூடிய வசியத்தன்மை குறைவு. நான் கொடுக்கிற கனியை கொண்டு போய் வை, அங்கே மக்கள் வந்து குடியிருப்பார்கள். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு உட்பட வெளிநாட்டிலிருந்து உன்னுடைய ப்ராடக்டை எடுக்கக்கூடிய ஆர்டர் வரும். அது சுமார் 3 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக ஓடும். அது அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன்ற இடத்துல இருந்து வரும். வெற்றி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. புண்ணியமா பிறக்கும். சந்தோஷமா. கரூர் பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன பெயர்? உங்க பெயர்? உங்க பெயர்? நான் ஐராவதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சேன். ஐராவதம் என்பது என்னது? இந்திரன் சவாரி செஞ்சு வரக்கூடிய யானைக்கு பெயர் ஐராவதம். உங்க பேர் என்னது? உங்க வாகனத்தின் பெயர்? கால் வந்துட்டு வாங்க.
நினைவா